மதுர நகரம் என்ற பெரிய வல்லரசின் ராஜா மணிவண்ணனுக்கு பிள்ளை இல்லையே என்ற கவலை நீண்ட நெடு காலமாக ஒரு குறையாக இருந்தது. மனைவி சகசரா பிள்ளை வரம் வேண்டி எப்போதும் இறைவனை வேண்டியே வாழ்ந்து வந்தாள். இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி 10 ஆண்டுகள் இன்றோடு முடிவடைகின்றது என்ற கவலை மணிவண்ணனின் தாயார் கோமலவல்லிக்கு இருந்தது. தன்னுடைய கணவர் சிவநாதர் மகாராஜா இறந்த பிறகு ராஜமாதாவாக இருந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து வந்ததோடு அல்லாமல் தன் மகனுக்கு நல்ல முறையில் மதுர நாட்டின் மகாராஜாவாக முடிசூட்டி அழகு பார்த்தார் ராஜமாதா. தனக்கு பேரப்பிள்ளை வந்துதான் தன்னை மகிழ்விக்கும் என்று கனவோடு வாழ்ந்து வந்தார். தன்னுடைய கணவனே மீண்டும் பேரனாக பிறப்பான் என்று ஆழமாக நம்பினார். மகாராஜா சிவநாதருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். முதல் மனைவிதான் இந்த கோமலவல்லி. 2வது மனைவி தேவகி. இவருக்கு பிள்ளை இல்லை. இருவரும் சேர்ந்து மணிவண்ணனை அவ்வளவு ஆசையாக வளர்த்து வந்தார்கள். போர்க்கலைகள் கற்று மிகச்சிறந்த வீரனாக வளர்ந்து வந்தான். தந்தை சிவநாதர் எதிரி நாடான வஞ்சிக்கு போர் தொடுத்து சென்றார். இவர் திரும்பி வரவே இல்லை. இவர் இறந்தார் என்ற செய்தி மட்டும்தான் வந்தது. இவர் இருக்கிறாரா அல்லது இறந்தாரா என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. சில வருடங்கள் சென்றன. இறுதியாக பல வருடங்கள் கடந்தும் அவர் வரவில்லை. எனவே இவர் இறந்துதான் விட்டார் என்று முடிவு பண்ணி மணிவண்ணனுக்கு இவரது தாயார் பட்டம் சூட்டினார். வஞ்சி நகரத்தை பழிவாங்க நல்லதொரு சந்தர்ப்பத்தை மணிவண்ணன் எதிர்பார்த்து காத்திருந்தார். இவ்வாறாக எண்ண ஓட்டத்தை ஓடவிட்டு கொண்டிருந்தார் ராஜமாதா. அப்போதுதான் ராஜமாதா என்று ஒரு குரல் கேட்டது. சேவை செய்யும் பெண் ஒருத்தி ஓடி வந்தாள். அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தார் ராஜமாதா. என்னம்மா ஆயிற்று, இவ்வாறு மூச்சிறைக்க ஓடி வருகிறாயே என்றாள். தாதி பெண் சொன்னால், தாயே, மகாராணியார் கருவுற்று இருக்கிறார். வைத்தியர் பார்த்து கொண்டிருந்தார். நான் தான் தங்களிடம் கூற அவசரமாக ஓடி வந்தேன் என்றால் மூச்சு விட்டு கொண்டே. இந்த செய்தியை கேட்டவுடன் ஈசனை நோக்கி, இறைவா, என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற இத்தனை காலம் காத்திருக்க செய்தாயோ? பரவாயில்லை, சந்தோஷம்தான். எனக்கு பேரன் பிறக்கப் போகிறான் என்று கூறி செய்தி சொன்ன தாதி பெண்ணுக்கு முத்துமாலையை பரிசளித்தார் ராஜமாதா. மருமகள் சகசராவை காண அந்த புறத்துக்கு விரைந்து வந்தார். அந்த நேரத்தில்தான் மகாராஜாவும் அங்கு வந்து சேர்ந்தார். செய்தியை கேள்விப்பட்ட மணிவண்ணனுக்கு தலைகால் புரியவில்லை. கால் தரையில் படவில்லை. சந்தோஷம் அவரை திக்குமுக்காட செய்தது. மகனின் நிலையை உணர்ந்த ராஜமாதா வைத்தியரிடம் பேச ஆரம்பித்தார். வைத்தியர், தாயே, மகாராணிக்கு உடல் நலம் நல்ல நிலையில்தான் உள்ளது என்று இழுத்தார். உடனே அனைவரும் பதறினர். நிலைமையை சுதாரித்த வைத்தியர் பேசலானார். இப்போது எவரிடமும் எதையும் கூற வேண்டாம். நாம் அவர்கள் கருவுற்று இருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்லுவோம். பிறகு அனைத்தையும் பார்த்து கொள்வோம் என்று மனதுக்குள்ளேயே பேசிக்கொண்டார். அனைவரையும் என்ன என்ன என்று கேட்கும் குரல் அவரிடம் கேட்க அவர் சுய நினைவுக்கு வந்து பேச ஆரம்பித்தார். ஒன்றுமில்லை தாயே, ஒன்றுமில்லை. மகாராணி குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டு சாப்பிடாமல் உடலை வருத்தி கொண்டதால் கருவறை மிகவும் பலகீனமாக உள்ளது. பயப்பட வேண்டாம். அவருக்கு நல்ல உணவு, ஓய்வு, அவ்வளவுதான். அவரை சந்தோஷமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாக நல்ல அழகுடனும் பிறப்பான் என்றார். மகாராஜா, என் மனைவியை சந்தோஷமாக பார்த்து கொள்ளுவதை விட எனக்கு வேறென்ன வேலை? என் மகனை அவள் நல்ல முறையில் பெற்று தந்தால் போதும். அவரை நான் பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் வைத்தியரே என்றார். ராஜமாதா வைத்தியருக்கு பொற்காசுகள் கொடுத்து வழி அனுப்பிவிட்டார். வைத்தியரின் முகத்தில் உள்ள குழப்பத்தை யாரும் கண்டு கொள்ளவே இல்லை. வைத்தியரும் வணக்கம் தாயே என்று சொல்லிவிட்டு சென்றார். மருமகளின் அருகில் வந்து மருமகளின் தலைமுடியை வாஞ்சையோடு கோதினார் ராஜமாதா. சகஸ்ரா மெதுவாக கண் விழித்து அம்மா என்று அழைத்தாள். ஆம், கோமலவல்லி என்னதான் அத்தையாக இருந்தாலும் அவள் மருமகளிடம் தாயாகவே நடந்து கொண்டாள். கோமலவல்லி மனதில் சந்தோஷங்களை அடக்கி கொண்டு மருமகளை மிரட்டும் தோணியில், இங்கே பார் சகஸ்ரா, இனி நீ தனி ஆளில்லை. மதுர நாட்டின் எதிர்கால வாரிசை சுமந்து கொண்டிருக்கிறாய். அதை நல்ல முறையில் பெற்றுத்தர வேண்டும். வைத்தியர் கொடுத்த மருந்துகளை உட்கொண்டு வேளா வேலைக்கு உணவு தவறாமல் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு என் பேரனை நல்ல முறையில் எனக்கு பெற்று கொடுத்து விடு. அவனை நான் வளர்த்து கொள்கிறேன் என்றாள். சகஸ்ரா வெக்கப்பட்டு கொண்டே சரி என்று தலையசைத்தாள். ஓரக்கண்ணால் கணவனை கண்டாள். கணவன் என்ன பேசுவது, என்ன செய்வது என்று தெரியாமல் தன் அருகில் சந்தோஷத்தோடு நிற்பதை கண்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களாலேயே பார்த்து கொண்டனர். இதை கவனித்த ராஜமாதா அருகில் இருப்பவர்களை வெளியேறுமாறு ஜாடை செய்துவிட்டு தானும் வெளியேறினார். அப்போதுதான் அவரது தங்கை தேவகி வந்தார். அக்கா, நல்ல செய்தி கேள்விப்பட்டேனே, நம் மருமகள் எங்கே? நான் இப்போதே பார்க்க வேண்டும் என்றாள். மகனும் மருமகளும் கொஞ்ச நேரம் தனிமையில் இருக்கட்டும் என்றுதான் இப்போது வெளியில் வந்தேன். கொஞ்சம் பொறுமா என்றாள் ராஜமாதா. சுமார் 1/2 மணி நேரத்திற்கு பிறகே மணிவண்ணன் வெளியில் வந்தார்.
இரு அம்மாக்களும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு மரியாதை நிமிர்த்தமாக இருவரையும் வணங்கிவிட்டு பேசலானார். தாயே, இன்றுதான் என் வாழ்வில் பயனை அடைந்தவாறு நான் பேரானந்தம் கொள்கிறேன். உடனே நம் குலதெய்வமான ஈசனை போய் வணங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு விடை பெற்று சென்றார். இரு அத்தைகளும் மருமகளைக் காண உள்ளே சென்றார்கள். நெடுநேரம் சந்தோஷமாக உரையாடி கொண்டிருந்தார்கள். அரண்மனை விழா கோலம் பூண்டது. ஆங்காங்கே அழகிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டன. சுவையான பலகாரங்கள் செய்யப்பட்டன. வேலையாட்கள் ஆங்காங்கே நிற்கக்கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தனர். ஒரே ஆரவாரமாக சந்தோஷமாக காணப்பட்டது அரண்மனை. ஆனால் அரண்மனையின் இந்த சந்தோஷம் 7 மாத காலம்தான் நீடித்தது.